ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டெரக்கோட்டா ஆங்க்லெட் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கிளியவாக நீட் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து 0.5 அளவுக்கு ஸ்கேல் வச்சுட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி கார்ட்போர்டில் வந்து ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்ட்டா குக்கி கட்ரு இந்த சைஸில் இல்லை, அதனால் இந்த மாதிரி கார்ட்போர்டில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு குட்டியாக 2 ஸ்கொயர் ஷேப்பில் குக்கி கட்டரை வச்சு கட் பண்ணிக்கிறோம். ஒரு பெரிய ஸ்கொயர், 2 குட்டி ஸ்கொயர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி 2 பீஸ் எடுத்ததுக்கப்புறமா இந்த எக்ஸஸையும் எடுத்துடலாம். எடுத்துட்டு இது ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணி ஸ்மூத் பண்ணிடலாம். 3 பீஸையும் ஆயில் அப்ளை பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிசைன் பண்ணிக்கலாம். டிசைன் பண்ணுறதுக்கு என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு நீடில் ஒரு பென் எடுத்திருக்கேன். நீடில் எடுத்துகிட்டு இந்த குட்டி ஸ்கொயரில் செக்னு மாதிரி 2 பிரிச்சுக்கிறேன். இந்த பெரிய பீஸில் இங்கே எட்ஜஸில் 4 லைன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு சென்டரில் டிசைன் பண்ணிடலாம். சென்டரில் டிசைன் பண்ண என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த செக்டில் ஒரு பென் இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல சென்டரில் இந்த பென்னோட பேக் சைடு வச்சுட்டு ஒரு இம்ப்ரெஷன், சைடெல்லாம் நீடில் வச்சுட்டு இந்த மாதிரி லைனாக கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த பென்னோட ஃப்ரண்ட்டு பார்ட்டால் இந்த எட்ஜில் ஒவ்வொரு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். இந்த நீடில் வச்சுட்டு இந்த மாதிரி இந்த ரவுண்டை சுற்றி லைனாக போட்டுக்கிறோம். இப்போது இந்த சென்டரில் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு பேக் சைடு வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போது 3 யூபின் பீட்ஸ் எடுத்துகிட்டு இந்த பெரிய ஸ்கொயரில் கீழே இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிளேயர் பிடிச்சிட்டு அதை வச்சுட்டு வச்சோன்னா ஈஸியாக இருக்கும். 3 வச்சுட்டோம். இப்போ இந்த 3 பீஸையும் அட்டாச் பண்ணிடலாம். பெரிய பீஸில் 2 சைட்லேயும் யூபின் கொடுத்துக்கிறேன். இந்த சைடு ஒரு யூபின் கொடுத்துட்டேன், இந்த சைடு ஒரு யூபின் கொடுத்துட்றேன். இப்போ இந்த 2 குட்டி ஸ்கொயரையும் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நிக்ரோமேரை இந்த மாதிரி, அதாவது ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி நம்ம பின் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு எட்ஜில் வச்சிடலாம். 2 பின் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அதாவது நம்ம யூபின் மாதிரி கொடுத்தோன்னா எடுக்க முடியாது, இந்த மாதிரி கொடுத்தோன்னா அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த ஸ்கொயரோட ஒரு சைடு இதை கொடுத்துக்கிறேன். இப்போது இதோட ஆப்போசிட் சைடில் இந்த யூபினை வந்து இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த குட்டி ஸ்கொயரை இதில் ஜாயின் பண்ணிடலாம். இதே மாதிரி அந்த சைடு பீஸையும் ரெடி பண்ணிக்கிறேன். ரெடி பண்ணிவிட்டு இதை ட்ரையாக விட்டுட்டு பேக் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நல்லா ஒரு 1 வீக் போல் ட்ரையாக விட்டு பேக் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பீஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போது இதை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம். இதுக்கு பெயிண்ட் பண்ண என்னென்ன பெயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா, பிளாக் எடுத்திருக்கேன். இப்போ பிளாக் பெயிண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ப்ரஷ் வச்சுட்டு ஃபுல்லாக பிளாக் அடிச்சிடலாம். ஃப்ரண்ட் அடிச்சுட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா பேக் சைடு அடிக்கலாம். ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த எட்ஜு சைடில் இருக்கிற சைட்ஸ்லாம் அடிச்சுக்கலாம். இந்த யூபின் பீட்ஸ் கீழே தொங்குறது இல்லையா, அதுக்கு நான் வந்து பெயிண்ட் பண்ணல, அதுக்கு வேறு பண்ண போகிறேன். அதனால் அதை அப்படியே விட்டுருக்கேன். இது ஃபுல்லாக இந்த கேப்லாம் எதுவும் இல்லாமல் ஃபுல்லாக பிளாக் அடிச்சுக்கிறேன். ட்ரையாக விட்டுட்டு அதுக்கப்புறமா பேக் சைடு அடிச்சுக்கலாம். இப்போ இது வந்து ட்ரை ஆகிடுச்சு. பேக் சைடு அடிச்சுக்கிறேன். நான் பேக் சைடு அடிச்சுட்டு அதுவும் ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த சைடு எட்ஜஸ்லாம் அடிச்சுக்கலாம். ஃபுல்லாக பிளாக் அடிச்சுட்டு நல்லா காய வச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பெயிண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஸ்கை ப்ளூ எடுத்திருக்கேன். ஸ்கை ப்ளூ எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த சென்டரில் கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து நம்பர் 0 ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப தின்னான லைன்ஸ் போடுறதுனால நம்பர் 0. இந்த சைடில் கொடுத்துருந்ததில் ஒரு லைன் பிளாக்கு, ஒரு லைன் ப்ளூ, இந்த மாதிரி கொடுத்துட்டே வரேன். இந்த சைடில் கொடுத்துருந்த அந்த ரவுண்ட் ஷேப்பில் ஒவ்வொரு டாட் மட்டும் வச்சுக்கிறேன்.
இந்த மாதிரி ஃபுல்லாக இதை பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் போட்டிருந்த டிசைன்லேயும் ஒவ்வொரு லைன் ரொம்ப தின்னான லைன் கொடுத்துக்குறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இதை ட்ரையாக விட்டுட்டு இந்த செக்குடு பேட்டர்ன் போட்டோம் இல்லையா, இந்த குட்டி ஸ்கொயரில் அதில் வந்து ஒரு பிளாக் ஒரு ப்ளூ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இதுலேயும் இப்போ வந்து போட்டுற ஒரு பிளாக் ஒரு ப்ளூ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். சென்டர்லேயும் ப்ளூவே கொடுத்துக்கிறேன். இப்போது இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, ப்ளூவே கொடுத்துட்டோம். அதே மாதிரி இந்த சைட்லேயும் அதே மாதிரி ப்ளூ கொடுத்துட்டு ட்ரையாக விட்டுடலாம். ட்ரையாக விட்டுட்டு இந்த கீழே இருக்கு இல்லையா இந்த யூபின், அதுக்கு வந்து பேர்ல் ஒயிட் அடிச்சுக்கிறேன். ஃபுல்லாக ட்ரையாக எடுத்துட்டு இப்போது இந்த பேர்ல் ஒயிட் எடுத்துகிட்டு இந்த பீட்ஸில் அடிச்சுக்கிறேன். இது ஒரு ஹாஃப் மட்டும் அடிச்சுட்டு இதை ட்ரையாக விட்டுட்டு இன்னொரு ஹாஃப் அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி இதை ட்ரையாக விட்டுட்டு இதோட பேக் சைடு அடிச்சுட்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு 2 பீஸுமே முடிஞ்சிருச்சு. வார்னிஷ் அடிச்சிடலாம். ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா வார்னிஷ் அடிச்சிட்டேன். இப்போது இதுக்கு ஜம்ப்ரிங் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பேர்ல் பால் செயின் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கோல்டு கம்பி எடுத்திருக்கேன். இது வந்து கிராஃப்ட் ஷாப்லலாம் கேட்டோன்னா அப்படியே கிடைக்கும். இதில் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை இந்த மாதிரி ஒரு ப்ரஷில் வச்சுட்டு வளைச்சி ஹூக் மாதிரி பண்ணிக்க போகிறேன். அப்படி இல்லை நீங்கள் வந்து ஆங்க்லெட் போடுற ஹூக்கே இருக்கும், அது இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு எஸ் ஷேப்பில் ஹூக் ரெடி பண்ணிட்டேன். இப்போது இந்த பீஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் இந்த கம்பியை வந்து நிக்ரோம் ஒயரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு இந்த பால் செயினை வந்து அது கீழே விட்டுட்டு டைட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த எட்ஜை இந்த சைடில் கொடுத்துக்கிறேன். இது அளவு பார்த்துட்டு நம்ம எந்த அளவு வேணுமோ அந்த அளவு கட் பண்ணிக்கிட்டால் போதும். ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். இப்போ நான் அளவு பார்த்துட்டு இந்த அளவு கரெக்டாக இருக்குது எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்த வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இது வந்து எப்படி இருக்கும்னா, கட் பண்ணிவிட்டு ஒரு பீட் நமக்கு வேஸ்ட்டாக தான் போகும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு அடுத்து இருக்கிற பீடில் உள்ள அந்த எட்ஜை கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி இழுத்தோன்னா வந்துடும். 2யும் அதே மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு சைடில் வந்து ஹூக்கையும் ஒரு சைடில் வந்து ஜம்ப்ரிங்கையும் கொடுத்தோன்னா நம்ம வந்து போட்டுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சைடு ஜம்ப்ரிங் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த ஹூக்கில் விட்டுட்டு லாக் பண்ணிட்டோன்னா போதும். ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இன்னொரு பீஸையும் இதே மாதிரி ரெடி பண்ணிட்டா ஹூக் போட்டு அதையும் காட்டுறேன். இங்கே கீழே வந்து இந்த யூபின்ஸ் பீடுக்கு நம்ம ஏன் இந்த பேர்ல் ஒயிட் கொடுத்தோம் அப்படின்னா, நம்ம பால் செயினும் அதே மாதிரி கொடுக்கறதுனால இந்த மாதிரியே கொடுத்துட்டேன். இதோட ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.